கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலும் இயேசு இரக்கமுள்ளவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு என் பணிவான ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். இந்த நாளினுடைய இந்த செய்தி, ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிற பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை ஆதாரமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே. இதற்கு முன்னதாக ஆண்டவர் ஏன் நம்மளை கொடிகளாக வைத்திருக்க சொன்னார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்மை செடியாக நாட்டின ஆண்டவர், நமக்குள்ளே அநேக பலவீனங்கள் இருந்தபடியினாலே, நம்முடைய விசுவாசம் நிலை கொள்ளாதபடியினாலே நல்ல கனிகளை கொடுக்க முடியாத மக்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அவர் சொல்லுகிற பொழுது, உள்ள நற்கனி தரக்கூடிய திராட்சை செடியாய் நாட்டினேன், நீயே ஆகாத காட்டு திராட்சை கனியை கொடுக்கக்கூடிய மரமாய் மாறி போனாய் என்று சொல்லுகிற ஆண்டவராய் இருந்தார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சகலத்தையும் மாற்றினார். சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர். அவரோடு கூட இணைக்கப்படுகிற வாழ்வுதான் ஆசீர்வாதம் உள்ள வாழ்வு. அப்படி இணைத்துக் கொள்கிற பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நாம் எல்லாரும் பிரான்ச்சா இருக்கிறோம், அவர்தான் செடி. அநேக பிரான்சஸ், அநேக கொடிகள். இந்த நிறுவனங்கள், திருச்சபைகள், இந்த உலக மக்கள், எல்லா தேசங்கள், குடும்பங்கள், தனிநபர் என்று பலவிதமான நாம் கொடிகளாக இருக்கிறோம். அவளிலே நிலைத்திருப்பது என்று சொன்னால், அவருக்குள்ளே செடிக்குள்ளே வருகிற அனைத்து ஆகாரமும் செடியானது உறிஞ்சி அதை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படித்தான் நமக்காக பரிந்து மன்றாடி இயேசு நமக்காக தொழுகை செய்து நமக்காக ரத்தம் சிந்தி இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவரோடு இணைந்திருப்பது என்று சொன்னால், விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும், பக்தி வைராக்கியத்திலே உறுதியாயிருக்க வேண்டும், எந்த சூழ்நிலை உண்மையுள்ள மனுஷனாய் வாழ வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான வாழ்வை பெறுவான் என்பதுதான் அன்றைய வார்த்தை. ஆகவே அப்படி செய்கிற பொழுதுதான் அவருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். தன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கிறவன் தான் ஆண்டவர்களை நிலைத்திருக்க முடியும். பிறரை புறம் பேசுகிறவர், பிறரை தள்ளிவிட்டு நாம் தான் பதவி வர வேண்டும், நாம் தான் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் தான் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்காது. அது வேதனையை உண்டாக்கிவிடும். அதான் நீதிமொழி 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். மெய்யான திராட்சை செடியாகிய அவரிலே நிலைத்திருக்கிற பொழுது கொடியாகிய நம்மிடத்திலே கனிகள். நம்முடைய வேலை ஒரு கனி, நம்முடைய கல்வி ஒரு கனி, நாம் பெற்றிருக்கிற சுகம் ஒரு கனி, பிள்ளைகள் கனி, இப்படி எல்லா நன்மைகளும் கனியாய் இருக்கிறது. ஆகவே ஆவியின் மரங்களினாலே பெறக்கூடிய கனிகள் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், இப்படிப்பட்ட உலகத்தில் எல்லா விதமான நன்மைகளும் கனியாய் இருக்கிறது. இந்த கனியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், கிறிஸ்து அவனாய் இருக்க வேண்டும், கிறிஸ்து அவளாய் இருக்க வேண்டும். அப்படி அவர் பிரமாணங்களை நாம் கடைபிடித்து பக்தி வைராக்கியத்தில் நிலைத்திருந்து எந்த நிலையிலும் பாவம் செய்யாதபடி, தவறு செய்யாதபடி, அவிசுவாசத்தில் இல்லாதபடி இருக்கிற பொழுது கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you.